நான் உங்க அருண். ஒரு கோயிலுக்கு வரவங்களோட பில்லு சூனியம், செய்வினை, மாந்திரீக பிரச்சனைகளை பள்ளி கண்டுபிடிச்சு கொடுக்குது. கனவுக்கும் அந்த கோயில்ல இருக்கிற தெய்வ சக்திக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அந்த கோயில்ல இருக்கிற அம்மன் கனவுல வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுது. எடுத்த செய்வினைய ஒரு படக்காட்சி மாதிரி அந்த கோயில்ல இருக்கிற சாமியே வந்து கனவுல காட்டி கொடுக்குது. இப்படி ஏகப்பட்ட அமானுஷ்யங்கள் ஒரு காட்டு கோயில்ல நடக்குது. அங்கதான் இன்னைக்கு நான் போயிட்டு இருக்கேன். செய்வினை இருந்தால் பள்ளி அலரும், இறந்தவரை வழிபட தடை. நமக்கு நல்ல நேரம் வரும்பொழுதுதான் பள்ளி உத்தரவு கொடுக்கும். கம்ப காமாட்சி, லாட சன்னாசி, வழிபாட்டு வினோதங்கள். கௌரி சொன்ன உடனே அம்மா காப்பாத்திடுவாங்கங்கிற நம்பிக்கையில் நான் இன்னைக்கு பட்டுக்கோட்டை பக்கத்துல கருங்குளம் வில்லேஜுக்கு போயிட்டு இருக்கேன். அங்கதான் நான் தேடி போற கம்ப காமாட்சி கோயில் ஒரு காட்டுக்குள்ள இருக்கு. சமீபத்துல நம்மளோட 3வது கண் Facebook பேஜ்ல காட்டுக்குள்ள இருக்கிற கம்ப காமாட்சி அம்மன் கோயிலை பத்தி அதிசயமான தகவல்கள் பதிவாகி இருந்தது. பிரமிப்பான அமானுஷ்யங்கள் இந்த கோயில நடப்பதா எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. கோயில் இருக்கிற காட்டுக்குள்ள வந்துட்டேன். ரொம்ப தனிமையா அமைதியா இருக்கும்னு எதிர்பார்த்து வந்தேன். இன்னைக்கு கம்ப காமாட்சிக்கு ஏதோ விசேஷமான நாள். அதனால மக்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. கம்ப காமாட்சி அம்மன் கருவறையில தெய்வீக அழகோட இருந்தாங்க. கோயில்ல ஒரு பகுதியில லாட சன்னாசி இருந்தாரு. இவர்தான் செய்வினை எடுக்கும் சாமி. எடுத்த செய்வினைய மக்களோட கனவுல காமிச்சு அவங்களுக்கு நிம்மதி கொடுக்கும் சாமி. தனிமையில காட்டுக்கோயில பாக்குறது ஒரு சிலிர்ப்பான அனுபவமா இருக்கும்னு நான் நினைச்சு வந்தேன். இவ்வளவு பிரம்மாண்டமான மக்கள் கூட்டத்தை நான் எதிர்பார்க்கல. ஆனா இதுவே எனக்கு சக்சஸ் தான். இங்க இருக்கிற பவர்ஃபுல்லான இறை சக்திய ஏதோ ஒரு விதத்துல உணர்ந்ததால தான் இத்தனை பேரு இங்க வந்திருக்காங்க. இங்க ஒரு கரெக்டான வைப்ரேஷன் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதை விட வேற என்ன சாட்சி வேணும்? சோ நான் கரெக்டான இறையாற்றல் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கேன்னு ஒரு உற்சாகம் வந்தது. இங்க நடக்க இருக்கிற திருவிழா மாதிரி நிகழ்வுகளை பிரமிச்சபடியே அமானுஷ்யத்தை தேட ஆரம்பிச்சேன். இவரு தண்டாயுதபாணி, கம்ப காமாட்சி அம்மனோட உபாசகர். இவருக்குள்ள இந்த அம்மன் சக்தி வந்து பல விதமான அமானுஷ்யத்தை நிகழ்த்தது. செய்வினையை கண்டுபிடிச்சு ரிமூவ் பண்றாரு. வாக்கு சொல்லி எதிர்காலத்தை கணிக்கிறாரு. தீராத சில நோய்களுக்கு விபூதி, பச்சிலை கொடுக்கிறாரு. கம்ப காமாட்சி இவருக்குள்ள வந்து உணர்த்துறதால இதையெல்லாம் செய்ய முடியறதா இவர் சொல்றாரு. கம்ப காமாட்சிங்கிற பேரு வித்தியாசமா இருக்கு. காஞ்சி காமாட்சியும் இந்த கம்ப காமாட்சியும் ஒண்ணுதான்னு இவர் சொல்றாரு. பேர் பார்த்தீங்க அப்படின்னா காமாட்சி அம்மன், அதுவும் கம்ப காமாட்சி அம்மன் அப்படிங்கிறாங்க. ஸோ காமாட்சி அம்மன் அப்படின்னா வந்து சரி காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ இவங்க யாருங்க? இவங்களோட வர அதாவது கம்ப காமாட்சினா கம்ப நதியில் இவங்க தவம் வாங்கினவங்க. காத்தவராயன கவண்டி வந்து சிவபெருமான வரம் கொடுத்து அவங்க காத்தவராயன கவண்டி அந்த கம்ப நதியில் இருக்காங்க. அவங்க இந்த கம்ப நதியில் உள்ள கம்ப காமாட்சி அம்மன் தான் காஞ்சிபுரத்தில் உள்ளவங்களும். ஓ, அப்போ இந்த அம்மனும் ஒரே இவங்களும் அவங்க தான். இந்த கோயில கொடுக்கப்படும் விபூதி பவர்ஃபுல்லா செயல்பட்டு பலரோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதா ஒரு நம்பிக்கை இங்க இருக்கு. இவரு ரத்னசிங்கம், சிங்கப்பூர்ல வாழ்ற தமிழர். தபால் துறையில முக்கிய பொறுப்புல இருக்காரு. இந்த கோயில இருக்கிற இறை சக்தி தான் தனக்கு மறுவாழ்வு கொடுத்ததா நம்புறாரு. சில வருஷங்களுக்கு முன்னாடி இவருக்கு தோல் வியாதி வந்திருக்கு. பதறி போன இவரு பார்க்காத டாக்டர்ஸே இல்ல. ஆனாலும் வியாதி நாளுக்கு நாள் அதிகமாயிருக்கு. உடம்பெல்லாம் ரத்தம் வடிஞ்சிருக்கு. அந்த வேதனையான நாட்களை என்கிட்ட நினைவுபடுத்தி சொன்னாரு ரத்னசிங்கம். எனக்கு 2009 வந்து உடம்பு கொஞ்சம் முடியாமல் போயினாக்கா உடம்புல வந்து ரேஷஸ் ஆகிட்டு இந்த முதல் 2 டாட் தான் வந்துச்சு. அப்போ போக போக அந்த ஹோல் பாடி நெக்லேருந்து கழுத்துலேருந்து உடம்பு பூரா வந்து தழுமல் மாதிரி வந்துட்டு அப்படியே. அப்புறம் ராத்திரி தான் ஒரே அறுப்பு, முடியாது. அப்புறம் ஸ்க்ரஷ் சொரிஞ்சேனாக்கா தண்ணி அப்படி ரத்தம் அப்படி ஊற்றும். தனக்கு ஏதேனும் விடிவு வராதான்னு ரத்னசிங்கம் ஏங்கி இருக்காரு. அம்மன் உபாசகர் தண்டாயுதபாணி அடிக்கடி சிங்கப்பூர் போறவரு. அப்படி தண்டாயுதபாணி சிங்கப்பூர் போன சமயத்துல ரத்னசிங்கம் இவரை மீட் பண்ணியிருக்காரு.
சிங்கப்பூர்ல அந்த நேரத்துல எந்தவித முடிவும் எடுக்க முடியாம இந்த கோயில் விபூதியை கொடுத்து உங்களுக்கு கண்டிப்பா மாற்றம் வரும்னு சொல்லியிருக்காரு. அந்த நிகழ்வை என்கிட்ட சொன்னாரு தண்டாயுதபாணி. அப்போ அவர் பார்த்தா அப்படியே மேலாம் அப்படியே ரத்தமாக அப்படியே சளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அம்மா வேண்டிட்டு விபூதியை மடித்து இந்த விபூதியை பூச்சிட்டு நைட்டு கொஞ்சோண்டு துணி விபூதியை போட்டு உள்ளே படுத்து தூங்குங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க, கண்டிப்பாக சௌரியமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நைட்டு அவங்கள்ட்ட விபூதி கொடுத்து அனுப்பிவிட்டு நான் காலைல சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் போர்டிங்கெல்லாம் போட்டு வந்து ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, உங்கள் விபூதியை எடுத்து பூச்சிட்டு கொஞ்சோண்டு தண்ணியில் போட்டு உள்ளே குடித்த பிறகு தான் நான் 7 வருஷத்துக்கு தூங்கியிருக்கேன். ரத்னசிங்கத்தோட வியாதியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை தண்டாயுதபாணி செய்திருக்காரு. அம்மனோட சக்தியை தனக்குள்ள கொண்டு வந்து ரத்னசிங்கத்துக்கு மருந்து கொடுத்திருக்காரு. சில நேரங்கள்ல மனம் வெறுத்து போய் ரத்னசிங்கம் மருந்து சாப்பிடாம விட்டுடுவாராம். அது அமானுஷ்யமா தண்டாயுதபாணிக்கு தெரிஞ்சு கண்டிப்பாராம். இப்படியே சில மாதங்கள் போராடி இப்போ நோய் பரிபூர்ணமா குணமாயிருக்கு. சம்டைம் சில மெடிசன் இதுதான் குடிப்பாரு. எனக்கு அந்த உடம்பு சரியாமல் சம்டைம் நான் செய்ய மாட்டேன். எனக்கு இப்போ வாழ்க்கை ஒரு ஃபேட்டாக போயிடும். ஸோ அப்புறம் அவருக்கு தெரிஞ்சு போயிடும். அப்புறம் அருள் வந்து அடிப்பார், ஏன் இந்த மாதிரிலாம் நீ செய்யலை, நான் உனக்காக தானே வந்து நான் அருள் இறங்கி நான் இந்த இதெல்லாம் உங்களுக்கு செய்கிறேன். அப்புறம் சரி மறுபடியும் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் நானே நினச்சி பார்க்கல, ஆஃப்டர் 3 years எவ்ரிதிங் இஸ் ஓகே. இது ஒரு மிரக்கல். இப்போ ரத்னசிங்கம் தனக்கு வாழ்வு கொடுத்த இந்த கோயில்ல எல்லா காரியங்களையும் முன்னாடி நின்று செய்யறாரு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பிளைட் பிடிச்சு இங்க வந்துடுறாரு. இங்க இருக்கிற தெய்வ சக்திய தனக்குள்ள வர வச்சு தண்டாயுதபாணி தான் எல்லாருடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறாரு. ஆரம்பத்துல டெய்லரா வேலை பார்த்திருக்காரு. இவரோட சித்தப்பா மேல வந்த சாமி அருள் அப்புறமா இவர் மேல வர ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த அருள் வந்து சொல்ல ஆரம்பிச்சது எவ்வளோ நாளுங்க? முன்னாடிலேருந்தே வருமா சின்ன வயசுல? இல்லை அதாவது எப்படின்னா எங்கள் அப்பாவோட தம்பி மேலே தான், எங்கள் சித்தப்பா மேலே தான் அந்த தெய்வம்லாம் வரும். அப்படி வந்துருக்கும்போது இங்கே வந்து அப்போலாம் அந்தமாரி பக்கத்தில் அக்கம்பக்கத்தில் ஏதாவது ஒரு முடியலன்னு சொன்னாங்க உடனே இங்கே தான் வருவாங்க விபூதி போடுறதுக்கு. இப்போ நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. அதுக்கு பிறகு எங்கள் சித்தப்பாவுக்கு பிறகு இப்போது 89 எனக்கு அருள் வர ஆரம்பிச்சு. இந்த கோயிலுக்கும் இங்க வரவங்களுக்கும் இங்க உள்ள அம்மனுக்கும் இடையே ஒரு வாழ்வியல் தொடர்பு சங்கிலி வந்திருக்கு. இந்த கோயிலுக்கு வரவங்களோட கனவுல இங்க உள்ள அம்மன் வெளிப்படுறாங்க. அப்படி வெளிப்படும் போது பிரச்சனைகளோட உள்ளவங்களுக்கு தீர்வு கிடைக்குது. நிறைய பேரு என்கிட்ட அதை பத்தி சொன்னாங்க. திடீர்னு பார்த்தா காளி வந்து சிலையா இருந்தது, நிஜமா ஒரு லேடியாவே வர மாதிரி, நான் உனக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு எனக்கு சொல்லிட்டு திரும்ப சிலையா போய் நின்னாங்க. ஓ, இது உங்க கனவுல வந்துச்சாமா? ஆமாம். முத நாள் வந்து என் பாப்பா தான் உருவத்தில் நாக்க தொங்க போட்டுட்டு குட்டியாக வந்து நின்றுச்சு கனவுல. மக்க நாள் பார்த்தீங்கன்னா சோப்பு புடவை கட்டியிருக்கு. அந்த பூசாரி வந்து தூக்கிட்டு போய் துண்ணூறு பூசி விட்றாங்க. சோப்பு புடவை கட்டியிருக்கு. பார்த்தீங்கன்னா என் பொண்ணு ரூபத்தில் தான் இருக்குது. அது வேற, என் பாப்பா வேற கிடையாது. கோயில்ல நடக்க போற விசேஷமான நிகழ்வுகளுக்காக ஒரு குதிரை கொண்டு வந்திருக்காங்க. கோயில் அடிக்கிற மேளத்துக்கு ஏத்த மாதிரி அந்த குதிரை ஆடின டான்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதுவும் ஒரு சில்வர் பிளேட் மேல நின்று ஆடுற குதிரையை பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தது. பில்லி சூனியம், செய்வினை இப்படியான மாந்திரீக பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க வித்தியாசமான மெத்தட் இருக்கு. பிரச்சனைகளோட வரவங்களோட தலையில தேங்காயை வச்சு அது மேல கற்பூரத்தை ஏத்தி வைக்கிறாங்க. லாட சன்னாசி சிலைக்கு முன்னாடி தான் இந்த நிகழ்வு எல்லாம் நடக்குது. இப்படி தேங்காய் மேல நெருப்பு வச்சு நிக்கிற நேரத்துல சாமியோட கருவறையில இருந்து பள்ளி சத்தம் எழுப்பும். பள்ளி சத்தம் எழுப்புவது செய்வினை இருக்குங்கிறதுக்கான சிக்னல். பள்ளிக்கு கவுலின்னும் வேற ஒரு பெயர் சொல்லி அழைக்கிறாங்க. நம்ம சர்ச்சில் அந்த அக்கினி எரியும் போது நம்ம குடும்பத்தில் உள்ள எத்தனை கட்டு இருக்கோ அதெல்லாம் ஐயா கட்டை வெட்டி விடுவார். கட்டை வெட்டி கடைசியாக கட்டு வெட்டி எல்லாம் நிவர்த்தி ஆன பிறகு தான் அங்கே உத்தரவு வரும், கேள்வி உத்தரவு. எல்லாம் சுத்தமாயிடுச்சு அப்படின்னு. அதுக்கு பிறகு அந்த ஏவலில் வந்து வர்ற தேவதைக்கு உனக்கு உயிருக்கு பறவை தரம், உனக்கு கொடுக்க வேண்டிய தரம்னு சொல்லி அவர் ஏற்கனவே வாக்கு வாங்கிடுவார். அந்த தேங்காய் அடிக்க முதல் தேங்காய் அடிக்கிறீங்க வாக்கு சத்தியத்தை கட்டு வாக்கு வாங்கிடுவார். இனிமேலுக்கு அங்கே போகக்கூடாது, உனக்கு உள்ளதை நான் தர்றேன், நீ அங்கே போய் அந்த குடும்பத்தில் போய் எங்கெங்கே எதிர்க்கு எல்லாத்தையும் நீ வெளியாக்கி விட்டுருணும் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே வாக்கு வாங்கிறாரு. அதுக்கு பிறகு தேங்காய் வச்சு இந்த அச்சாரத்தை வெட்டி விடுவோம். கட்டு வெட்டி விட்ட பிறகு தான் அந்த உத்தரவு வராங்க. இந்த கெவுளி உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து அந்த ஏவலை இருக்கிறதுக்கு அந்த பூஜைக்கு நம்ம போக முடியும். அவர் காத்துருவமாக போய் அந்த சேவனையெல்லாம் வளைச்சி எடுத்து வருவார். எடுத்து வந்து நம்ம கனவுலேயே நம்மக்கிட்டே காட்டுவார்.
சூலாயத்து மூலியமா வெளியில தள்ளினார் எங்க பையன் உடம்புல இருந்த கருப்பு உருவத்தை. நான் என் கண்ணாலே பார்த்தேன். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு பட்டுக்கோட்டை பக்கத்துல கருங்குளம் வில்லேஜ்ல இருக்கிற ஒரு காட்டு கோயிலுக்கு வந்திருக்கேன். செய்வினை பில்லி சூனியம் இருந்தா பள்ளி கண்டுபிடிச்சு கொடுக்குது. இங்க மந்திரிச்சு கொடுக்கப்படும் விபூதி கர்ம வினையால வரக்கூடிய நோய்களை குணப்படுத்துது. அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான கம்ப காமாட்சி அம்மன் கோயில நடக்கிற நிகழ்வுகளை தான் நான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கோயில் முழுக்க செய்வினையை கண்டுபிடிச்சு தரக்கூடிய பள்ளிகள் இருப்பதை எங்க கேமராமேன் ஷூட் பண்ணாரு. இவங்க மாறி, இவங்களோட மகன் ரவி தேங்காய் வியாபாரம் பார்த்திருக்காரு. தொழில் போட்டியால ரவிக்கு செய்வினை வச்சிருக்காங்க. உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்திருக்கு. உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு. இது ஏதோ மாந்திரிக பிரச்சனைன்னு உணர்ந்த மாதிரி தன்னோட மகனை இங்க தூக்கிட்டு வந்து செய்வினையை நீக்கி காப்பாத்தி இருக்காங்க. இப்ப ரவி நல்லா இருக்காரு. இங்க உள்ள லாட சன்னாசி தான் செய்வினைய எடுக்கும் சாமி. செய்வினையை எடுத்த சாமியே செய்வினை எடுத்த நிகழ்வை ஒரு படக்காட்சியா மாரியோட கனவுல காட்டியிருக்காரு. அத பத்தி எனக்கு சொன்னாங்க மாரி. நமக்கு நல்ல நேரம் வரும்பொழுதுதான் பள்ளி உத்தரவு கொடுக்கும். நம்ம செய்வினை எடுக்கணும் அப்படின்னா அந்த பள்ளி உத்தரவு கொடுத்து தேங்காய் உடஞ்சாதான் மறுபடியும் அவங்க வந்து அந்த கழுப்பு கழிக்கிறதுக்கு ஜாமான் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. 3 தடவை 5 தடவை 7 தடவை. அந்த மாட சன்னியாசி பக்கத்துல இருக்காருல்ல, அவர் காத்துருவமா போய் அந்த செய்வனையெல்லாம் வளைச்சு எடுத்து வருவார். எடுத்து வந்து நம்ம கனவுலயே நம்ம கிட்டே காட்டுவார். சூலாயத்து மூலியமா வெளியில தள்ளினார் எங்க பையன் உடம்புல இருந்த கருப்பு உருவத்தை. நான் என் கண்ணாலே பார்த்தேன். கோயில்ல விசேஷமான நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகள் ரொம்ப பரபரப்பா நடந்துகிட்டு இருந்தது. குழந்தைகளை சாமி மாதிரி அலங்கரிச்சிருந்தாங்க. மாலை போட்டிருந்தாங்க. வயசுல பெரியவங்க எல்லாம் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. குழந்தைகளை சாமியா நினைச்சு வழிபடும் இந்த நிகழ்வு எனக்கு வியப்பா இருந்தது. இவரு மாதவன். இப்ப பூசாரி மாதிரி எல்லா வேலைகளையும் செய்கிறாரு. ஆனா சில வருஷங்களுக்கு முன்னாடி இங்க வரும்போது செய்வினையால பாதிக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில வந்திருக்காரு. தண்டாயுதபாணி மாந்திரீக பூஜைகளை செஞ்சு இவரை காப்பாத்தி இருக்காரு. தொடர்ந்து இங்க வர ஆரம்பிச்சு இன்னைக்கு நல்லா இருக்காரு. உயிர் போற நிலையில வந்தவரு இன்னைக்கு பூசாரி நிலைக்கு உயர்ந்து இருப்பது எனக்கு வியப்பா இருந்தது. அத பத்தி எனக்கு சொன்னாரு மாதவன். முடியாமல் கிடந்ததுலேருந்துட்டு ஸ்டார்டிங் அதுலேருந்துட்டு 9 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். 9 வருஷத்தில் வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை தான் அங்கே கோயில் திறப்பாங்க, பூசை நடக்கும். அதுக்கு மட்டும் அன்னைக்கு மட்டும் வந்துடுவேன். பாக்கி நேரத்தில் வேலைக்கு போயிடுவேன். இன்னைக்கு பள்ளி உத்தரவு கேட்கிற நேரத்துல தலையில தேங்காயை வச்சு நெருப்பு ஏற்றி உடைக்கிறாங்க. அந்த தேங்காய் உடையக்கூடிய பொசிஷனை வச்சு மாந்திரிக பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிற அளவுக்கு மாதவன் இப்ப இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. இதெல்லாம் இதாட்டம் உடஞ்சிச்சுன்னா இது வயிற்றுல வந்துட்டு சிவனக்கூடாது இருக்குது. சுடுகாட்டில் வந்து தகடு இருக்குது, வயிற்றுல மை இருக்குது. அமானுஷ மனிதரா வளர்ந்து வரும் மாதவனுக்கு மனசுக்குள்ள வாழ்த்துக்கள் சொன்னேன். பவர்ஃபுல்லான இறை சக்தி நிறைஞ்சிருக்கிற இந்த கோயில் இங்க வரக்கூடிய மனிதர்களோட வாழ்க்கையில நிகழ்த்தும் அதிசயங்கள் எனக்கு வியப்பா இருந்தது. இவரு மாதரசன், பட்டுக்கோட்டையை சேர்ந்தவர். MBA பட்டதாரி. சேஃப்டி மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் நடத்துறாரு. என்ன அவங்களோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாரு. இவரோட அம்மா இப்போ உயிரோட இல்ல. ஆனா இந்த கம்ப காமாட்சியை தான் தன்னோட அம்மான்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட மனநிலை தடுமாறி முடிஞ்சு போன நிலையில இருந்த இவரோட வாழ்க்கை இன்னைக்கு நல்லா இருக்கு. அதுக்கு இங்க உள்ள அம்மன் சக்தி தான் காரணம்னு நம்புறாரு. இப்போ ரொம்ப அமைதியா வாழ்ந்தாலும் சில வருஷங்களுக்கு முன்னாடி இவங்க அம்மா இறந்த சூழல்ல இவங்களோட குடும்பம் செதறி இருக்கு. அம்மா இறந்து போன நிகழ்வை மாதரசனால ஏத்துக்க முடியல.
இறந்து போன அம்மா தன்னோட எப்பவும் இருக்கிறதா மாதரசன் நம்ப ஆரம்பிச்சிருக்காரு. அம்மா உயிரோட இருக்கிறதா ஒரு கற்பனை வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. அந்த நிகழ்வை எங்க கிட்ட சொன்னாரு மாதரசன். கரெக்டாக 2004 நான் MBA முடிச்சுட்டு அடுத்த நாள் காலைல வேலைக்கு சேரணும். மார்க்கெட்டிங் ரெப்ரசன்டேட்டிவாக அந்த வேலைக்கு சேரணும். வேலைக்கு சேர்ற அந்த கரெக்டாக வேலைக்கு சேர்றப்ப மணி 2:30 மணி இருக்கும். 2:30 மணிக்கு எங்கள் அம்மா ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாங்க. 2:30 மணிக்கு எங்கள் அம்மா ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாங்க. நான் எப்போ எல்லாம் தூங்குறேனோ, அதாவது நான் காலையில் இது பண்ணுறேன்னா கண்ணை மூணுன்னேன். நான் எங்கள் அம்மா எப்போல்லாம் இருந்தாங்களோ அந்த நேரத்தில் காலையில் சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு எப்படி சாப்பிட்றனோ அதேமாரி அந்த தூங்கிட்டு இருக்கிறப்ப, அதேமாரி படுத்து கண்ணு மூடிட்டு இருக்கிறப்ப அந்த ஒரு 4 மணி நேரம் எங்கள் அம்மாவோடய ஓடிடும். அவங்க இறந்ததுக்கப்புறம் இன்ன வரைக்குமே வந்து நானும் சரி, எங்கள் அப்பா சரி, என் தம்பி சரி, இதுமாரி போயிட்டுருக்கு. இவரு மாதரசனோட அப்பா. தன்னோட மனைவி இறந்ததுக்கு அப்புறமா தன்னோட வாழ்க்கையில எதுவுமே இல்லைன்னு இருந்திருக்காரு. ஆனாலும் பிள்ளைகளுக்காக இப்போ வாழ்வதா சொல்றாரு. கடைசியாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் அப்போ திருவண்ணாமலையில் வந்து இன்ஜினியராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நான் வந்து கிளம்பி போகிறப்ப சண்டே நைட்டு வந்துட்டு திரும்ப கிளம்பி போகிறப்ப சொன்னாங்க, என்னை விட்டு போகாதீங்க, என்னை விட்டு போகாதீங்கன்னு அழுதாங்க. சரி, அப்போ என்ன காரணம் தெரியல. 2 நாள் கழிச்சு அங்கே இறந்த செய்தி தான் வந்து. மனைவி இறந்து போன நிகழ்வால இவரு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கிறத உணர முடிஞ்சது. இறந்து போன அம்மாவை தெய்வமா நினைச்சு வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. சாமி மாதிரி அவங்களுக்கும் பூஜை பண்ணியிருக்காங்க. அப்படி தொடர்ந்து வழிபட்டதால இறந்து போன அம்மாவோட பிரசன்ஸ் அந்த வீட்ல வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு. ஆனாலும் எந்த காரியம் செஞ்சாலும் அதுல முன்னேற்றம் வரல. ஏதேதோ காரிய தடைகள் வந்திருக்கு. அந்த சூழல தான் தண்டாயுதபாணியை மீட் பண்ணியிருக்காரு மாதரசன். அம்மன் அருள் வந்த நிலையில மாதரசன் வீட்ல நடக்கும் நிகழ்வுகளுக்கு தண்டாயுதபாணி தீர்வு சொல்லியிருக்காரு. அம்மா போட்டோவை வழிபடக்கூடாதுன்னு கண்டிச்சிருக்காரு. அடுத்து அம்மன் கிட்ட இருந்து உத்தரவு வரும் வரைக்கும் போட்டோவை துணி போட்டு மூடி வைக்கும்படி சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு நல்ல மாற்றங்கள் வர தொடங்கி இருக்கு. அந்த நிகழ்வை எனக்கு சொன்னாரு தண்டாயுதபாணி. அப்போதான் சொன்னேன், இந்த மாதிரி கொஞ்சம் அம்மா வந்து இன்னும் அம்மாவோட சாந்தி அடையலை, அவங்க உங்களோடய இருக்காங்க, படத்தை வச்சாலும் இப்போ கொஞ்சம் நாள் கொஞ்சம் கும்பிடக்கூடாது. அம்பாள் வந்து சொல்கிறாங்க, படத்தை எடுத்து கொஞ்சம் ஒரு ஓரமாக வைங்க, எப்போ அம்பாள் வச்சு அவங்கள வழிபட சொல்கிறாங்களோ அப்போ வச்சு வழிபாடு பண்ணுங்களா. அதனால் அம்பாளுக்கு வந்து நினச்சிட்டு எது செஞ்சாலும் அம்பாளை நினச்சிக்கிடுங்க. பெத்த தாய் எங்கே போனாலும் அம்பாளை அப்பாவை நினச்சிட்டு போங்க, தப்பு இல்லை. ஆனால் இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சாலும் உங்களுக்கு தான் அம்மா கூடவே வந்துட்டு உங்களை எதுவுமே பண்ண விட மாட்டாங்க. அவங்க இறந்துட்டாங்க, இறந்து ஆத்மா வச்சு உங்களுக்கு எதுவுமே பண்ண விட, உங்களை எதுவும் புரிய விட மாட்டாங்க, எதையும் செய்ய விட மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்கும். இப்போ நீங்கள் நல்ல நிலைமையில போக முடியாது. உங்களை வந்து அவங்கள தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க, உங்களை புள்ளன்ட்டே இருப்பாங்க. தனியாக நம்ம வந்து இப்படி இருந்தோம்னா அப்படி தான் இருக்கணும். அதை தான் கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்து கொஞ்சம் நாள் வச்சு நீங்கள் நல்ல வந்தபோது அம்மாட்ட உத்தரவு கேட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு எப்போ வச்சு அந்த அம்பாள் உங்களுக்கு வந்து அம்பாலே சொல்லுவாங்க, அன்றைக்கி நீங்கள் வந்து அம்பாளை வச்சு உங்களுக்கு வழிபாடு பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்ச நாள் இருக்கட்டும், வேண்டாம் அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. அம்மாவோட போட்டோவை துணியை சுற்றி எடுத்து வச்சிருக்காங்க. தொடர்ந்து கோயிலுக்கு வந்து வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. வீட்டோட கெட்ட சூழல் மாற ஆரம்பிச்சிருக்கு. மாதரசனோட தொழில் விருத்தி ஆயிருக்கு. இறந்து போன அம்மா நினைவோடவே வாழ்ந்த கற்பனை வாழ்க்கை முடிவுக்கு வந்திருக்கு. அது எல்லாமே இந்த அம்மனை வழிபட்டதால நடந்த நிகழ்வுகள்னு சொல்றாரு. இன்னைக்கு கம்ப காமாட்சி தான் தன்னோட அம்மான்னு ஏத்துக்கிட்டு வாழ்றாரு. அந்த மாற்றங்களை பத்தி எனக்கு சொன்னாரு மாதரசன். உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் வந்து உங்க சுயநினைவே இழுந்து வேற ஏதோ ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. அம்மனோட உருவம் வந்து உங்க அம்மாவா நீங்க நினைச்சு பாப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. எங்க அம்மாவா நினைச்சு, அது எங்க அம்மா தான் எங்க அம்மனாவே இருக்குன்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். அதனாலதான் எனக்கு இந்த கோயிலுக்குள்ள ஒரு அவ்வளோ ஒரு ஈடுபாடோட இந்த கோயில்ல இதா இருக்கு. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு பட்டுக்கோட்டை பக்கத்துல கருங்குளத்துக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற கம்ப காமாட்சி அம்மன் கோயில்ல செய்வினை மாந்திரிக பிரச்சனைகளுக்கு பள்ளி உத்தரவு மூலமா தீர்வு கிடைக்குது. இந்த அமானுஷத்தை தான் நான் இப்ப ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கோயில் விசேஷ நிகழ்வு உச்சக்கட்டத்துக்கு வந்தது. கோயில இருந்த அரிவாளை நான் பார்த்தேன். அதை பார்க்கும்போதே பயமா இருந்தது. அரிவாளை கைய வச்சு பார்த்தேன்.
செம்ம ஷார்ப்பு. ஆனா அம்மன் சக்தி வந்த நிலையில தண்டாயுதபாணி இந்த அரிவாள் மேல ஏறி நின்னு ஆடுவார்னு சொன்னாங்க. எனக்கு பிரமிப்பா இருந்தது. அரிவாள் மேல நின்னு ஆடும் நேரம் வந்துடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி யாக குண்டத்துல நெருப்பு வளர்ப்பாருன்னு சொன்னாங்க. அந்த யாக குண்டம் 10 அடிக்கு மேல ஆழத்துல இருந்தது. இன்னைக்கு நெருப்பு வளர்க்கும் நிகழ்வை சண்டி யாகம்னு பெயரிட்டு அழைக்கிறாங்க. தண்டாயுதபாணி தான் அந்த யாக நிகழ்வை நடத்திக்கிட்டு இருந்தாரு. தண்டாயுதபாணி முகத்துல சந்தனத்தை பூசி இருந்தாங்க. தலைப்பாகை கட்டி இருந்தாங்க. அவருடைய அடையாளமே மாறி இருந்தது. அரிவாள் மேல நின்னு தண்டாயுதபாணி ஆடப்போற நிகழ்வு பார்க்கறதுக்கு நான் தயாரா இருந்தேன். அந்த யாக குண்டத்துல நெருப்பு வளர்த்தாங்க. டன் கணக்குல விறகு போட்டாங்க. விசேஷமான பொருட்களை நெருப்புல போட்டாங்க. நெருப்பு பயங்கரமா எரிய ஆரம்பிச்சது. அந்த ஏரியாவுல நிக்கவே முடியல. ஆனா தண்டாயுதபாணி நெருப்புக்கு பக்கத்துல இருந்தது எனக்கு வியப்பா இருந்தது. திடீர்னு அம்மன் சக்தி தனக்குள்ள வந்ததும் தண்டாயுதபாணி பயங்கரமா ஆட ஆரம்பிச்சாரு. நெருப்ப சுத்தி ஆடினாரு. ஆட்டம் உக்கிரமா இருந்தது. யாரு பிடிச்சாலும் திமிரி ஆடினாரு. எங்க கிட்ட ரொம்ப சாஃப்டா பேசின தண்டாயுதபாணி இப்ப உக்கிரமா ஆடுறது எனக்கு வியப்பா இருந்தது. தண்டாயுதபாணி கால்ல காப்பு போட்டு விட்டாங்க. திமிரி திமிரி ஆடினாரு. அரிவாள்ல ஏறி நின்னு ஆட ஆரம்பிச்சாரு. எனக்கு அதை பார்க்கும்போது பகீர்னு இருந்தது. தனக்குள்ள வர தெய்வ சக்தியால இப்படியெல்லாம் அமானுஷங்களை நிகழ்த்த முடியாதா தண்டாயுதபாணி சொல்றாரு. ஆடி முடிச்சு கிட்டத்தட்ட மயக்கமானாரு. அவரோட கால்கள்ல எந்த விதமான காயமும் இல்ல. இது எல்லாமே அமானுஷ்யம்தான். நான் அங்க இருந்து புறப்படும் நேரம் வந்தது. பள்ளி கண்டுபிடிக்கும் செய்வினையை கேள்விப்பட்டுதான் நான் இங்க வந்தேன். நிறைவான பல நிகழ்வுகளை படமாக்க முடிஞ்சது. கம்ப காமாட்சி முன்னாடி நானும் தியானத்துல இருந்தேன். வேண்டிக்கிட்டேன். சிலிர்ப்பா இருந்தது. அடுத்த ஒரு நிகழ்வோட நான் உங்களை மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி மீண்டும் வருகின்ற திங்கள் அன்று பகல் 12:30க்கு மறு ஒளிபரப்பாகும். 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் மகாமகம். கும்பகோணத்துல வந்து மகாமகம் வரப்போகுது. லட்சக்கணக்கில் பக்தர்கள் திரளும் குளத்திற்கு ஆறுமுக பாபா விசிட். லட்சக்கணக்கான பேர் வந்து ஒன்று சேர போறாங்க. ஏன்னா உங்களுக்குலாம் தெரியும் இல்லையா வரப்போறது. பின்னணியில் மறைந்திருக்கும் ரகசியங்கள். சித்தர்கள் சில பேர் சொல்லுவாங்க தைரியமா, சில சித்தர்கள் சொல்ல மாட்டாங்க. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். தாத்தா பேத்தி கேக்குறல சொல்லுங்க. தாத்தா நீ இப்பதானே பாக்குறேன். அது எனக்கு என்ன கேக்குறது தெரியல. அப்ப நான் சொல்றதே உனக்கு புரியல. வருக நீரிதனிலமுந்து அருள் விளங்கும் எங்கள் சத்குரு குடுமியானந்து தெய்வமே